ஹாய் கைஸ், நம்ம பேஜில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஃப்ளார்ஸில் இந்த முல்லை ஃப்ளாரும் ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம அஃபோர்டபுளாக தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தடுத்த பேஜிலலாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்குது. அது மாதிரி தான் சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க. அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம், இந்த முல்லை ஃப்ளாரை வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணுறோம். ஈஸியாக வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளார் வந்துடாது. ஒரு ஃப்ளாரை மேக் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளவர் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டெம் பண்ணணும், அந்த ஸ்டெம்மை ஸ்டிக் பண்ணணும், அந்த ஸ்டெம்முக்கு கலர் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது ஒரு ஃப்ளார் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு யாருக்குமே, எனக்குன்னு சொல்லலை, யாருக்குமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அதுவும் பத்தாததுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். எல்லா வேலையும் இதில் A to Z நான் மட்டும்தான். எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கும் கிடையாது. என் கையை பார்த்திங்கனாலே தெரியும். நான் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு தான் இந்த பூவை கட்டிகிட்ருக்கேன். அது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு. இந்த ஃப்ளார் வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது சிஸ்டர், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்ததே இல்லை. அதை நினச்சி நான் ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணுங்கள், ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை நினச்சிட்டு கவலைப்படுவேன்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து இது பிளாஸ்டிக்கு, இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அழிக்க பார்க்குது அப்படி இப்படின்லாம் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃப்ளாரோட ஈக்குவல் பண்ணி பேசியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இது ஒரிஜினல் ஃப்ளாருக்கும் இதுக்கும் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஈக்குவல் பண்ண மாட்டேன். ஒரிஜினல் தான். இது ஆர்டிஃபிஷியல் தான். இது வந்துட்டு நம்ம வந்து வச்சே ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும்.